அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணு அழகா இருக்காளா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அட பார்த்தா தெரிஞ்சிரும். அட பார்த்தா எப்படிங்க தெரியும்? அதான் மேக்கப்னு ஒரு விஷயம் இருக்கே. மூஞ்சிய நல்லா கழுவுனா தெரிஞ்சிட போகுது. ஐயோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அழகுங்கிறது மனசுல தான் இருக்கு. அது சரி, மனசு இருந்தா தானே பொண்ணு மட்டும்தான் அழகா இருக்கணுமா என்ன? பையன் இருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் அது பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கணும். சாரிங்க, டாபிக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட டாபிக் மேக்கப்ஸ். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. இந்த காலத்துல தான் மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சுல. 96% ஆஃப் மக்கள் மேக்கப் இல்லாம இருக்கிறதே இல்லை. மேக்கப் எதுக்கு போடுறாங்க? அவங்கள அழகா காட்டிக்கிறதுக்கு. அப்ப அவங்க அழகு இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லை, அழகுக்கு அழகு சேர்க்கிறது. ஏன் அழகு சேர்க்கணும்? இயற்கையா இருக்க அழகு பத்தலையா? மேபி இன்செக்யூரிட்டிஸ்னால, மேபி டார்க் சர்க்கிள்ஸ்னால, மேபி பிரைட்டா தெரியும். நாகரிகமான மக்கள் இவ்வளவு விஷயம் பண்றாங்க. ஆனா அந்த காலத்திலேயே மேக்கப்ங்கிற விஷயம் பெரிய புரட்சி பண்ணிருக்குன்னு அவங்களால நம்ப முடியுதா? ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல ஈஜிப்ட் பீப்புள் ஐ ஷேடோ, ஐலைனர், ரெட் லிப் ஆயில்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிரீஸ் அண்ட் ரோம்ல மல்பரிஸை கிரஷ் பண்ணி அதை பிளஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சைனால ரைஸை பவுடரா பண்ணி ஃபேஸ் பவுடரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாலையும் ஐலைனர், ஹென்னால மெஹந்தி அண்ட் கிரே ஹேரை மாத்திரக்கு அப்பவே ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. மேல இருக்க ரீசனை விட இப்ப சொல்ல போற ரீசன்ஸ் தான் உங்களுக்கு புரியும். ஏன் விமன் மேக்கப் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க தெரியுமா? விமனை பொறுத்த வரைக்கும் மேக்கப் அவங்க பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுதுன்னு நினைச்சு எவ்வளவு மேக்கப் பண்றாங்களோ அவ்வளோ பர்சனாலிட்டியா காட்டிக்கிறாங்களாம். சில பெண்கள் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் கான்பிடன்ஸா ஃபீல் பண்றாங்கன்னு ஸ்டடி சொல்லுது. இந்த சோகால் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததால மேக்கப் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு மத்தவங்க நினைக்க வச்சிடுறாங்க. சில பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு அவங்க பண்றத பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் ரொம்ப பிடிச்சு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு பண்றாங்க. ஓகே, இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பியூட்டினா இதுதான்னு யாரு டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. முன்னெல்லாம் ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்க தான் மாடல்ஸா இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் மாறி டார்க் ஸ்கின்ஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல வர ஆரம்பிக்க இந்த வெயிட் ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. நல்ல தெளிவான ஸ்கின், சீரான மூஞ்சி, சீக் போன், ஸ்ட்ரெயிட் நோஸ், நல்ல ஹார் கிளாஸ் ஃபிகர், இளமையான தோற்றம், இதான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னதான் சோஷியல் ப்ரெஷர் இருந்தாலும் மேக்கப் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்கின் ஹெல்தியா இருக்கும், டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், நேச்சுரல் ஏஜிங் வரும். சில அடிப்படை மேக்கப்பும் முக்கியம்தான். என்னன்னா சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சில பேர் மேக்கப் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. எல்லாமே அவர்களின் விருப்பம். எல்லாரும் அவங்களை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ப்ராடக்ட்ஸ் தேவையே படாது. மனுஷன் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறத விட மற்றவங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ரொம்ப போராடுறான். ஆனால் இந்த உலகத்தில் மேக்கப் இல்லைன்னா நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வரும் அண்ட் ஏன் மென்டலி கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.